Namaste student. Today we are going to see a chapter 4 Divanom Ki Hasti from the book of Vasant 8th standard second language. Student last session la இந்த போயத்தோட ஆத்தரோட introduction next சாராம்ச அதாவது summary பார்த்தோம். அப்புறம் ரெண்டு ஸ்டான்ஸாவோட எக்ஸ்பிளனேஷனை பார்த்தோம் இல்லையா. ஐ ஹோப் நீங்கள் அதெல்லாம் நல்லா ரீட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி செஷனில் அடுத்த 4 ஸ்டான்ஸாவோட எக்ஸ்பிளனேஷனை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஐ வில் ரீட் த 2 ஸ்டான்ஸா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், किस ओर चले एक मत पूछे, चलना है बस इसलिए चले. जग, जग मीन्स संसार, जग से उसका कुछ लिए चले, जग को अपना कुछ दिए चले. नेक्स्ट स्टैंजा, दो बात कही दो बात सुनी, कुछ अंसे, अंसे मीन्स लाफ, और फिर कुछ रोए, रोए मीन्स क्राइंग. चक्कर, चक्कर मीन्स सैटिस्फाइड. सुख दुख के गुंटों को हम एक भाव, भाव मीन्स सेंटिमेंट से पिए चले. இதனோட எக்ஸ்பிளனேஷனை நம்ம இப்போ பார்த்துருவோம். அதாவது when the world wants to know from the poet where are they going now, they say, do not ask where I am going, because I have no fixed destination. I walk because it is my nature. Poets say that they are going by taking some knowledge from the world and giving some far from themselves. The poet has a tendency to walk, but where he stops, he talks to people with love and listens to them and shares their joys and sorrows with them. And after drinking the nectar of happiness and sorrow, he would start on a new journey. இதனுடைய தமிழாக்கத்தை பார்த்துருவோம். கவிஞரிடமிருந்து உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பும்போது அவர்கள் இப்பொழுது எங்கே போகிறார்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள், எனக்கு நிலையான ஒரு இலக்கு இல்லாததால் நான் எங்கே போகிறேன் என்று என்னிடம் கேட்க வேண்டாம் என்றும், நான் நடந்து கொண்டு இருப்பது என் இயல்பு. உலகத்திலிருந்து சில அறிவை பெற்று தங்களிடம் சிலவற்றை கொடுத்து அவர்கள் செல்கிறார்கள் என்று கவிஞர் கூறுகிறார். கவிஞருக்கு நடப்பதற்கு ஒரு போக்கு உள்ளது. ஆனால் அவர் எங்கு நிற்கிறாரோ அவர் அன்புடன் மக்களிடம் பேசுகிறார், அவர்களிடம் கேட்பார், அவர்களுடைய மற்றும் அவர்களின் சந்தோஷங்களையும் துக்கங்களையும் அவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். மகிழ்ச்சி மற்றும் துக்கத்தின் அமிர்தத்தை குடித்த பிறகு அவர் ஒரு புதிய பயணத்தில் செல்வதாக கவிஞர் இந்த 2 ஸ்டான்ஸாலையும் குறிப்பிட்டு இருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட் இப்போ நம்ம அடுத்த 2 ஸ்டான்ஸாவையும் அதனுடைய எக்ஸ்பிளனேஷனையும் பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹம் பிக் மாங்கோ, பிக் மாங்கோ மீன்ஸ் பெக்கர். ஓகே, कि दुनिया मीन्स वर्ल्ड में स्वच्छता, स्वच्छता मीन्स सेल्फ, लुढ़ाकर प्यार मीन्स लव. चले हम एक निशानी सी उर पर ले असफलता, असफलता மீன்ஸ் நமக்கு எப்படி சொல்லலாம், அதாவது ஃபெயிலியர்னு குறிப்பிட்டு இருக்காங்க. கா பார் செலே, பார் மீன்ஸ் லோடு, வெயிட்ஸாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா அவுர் பராயா கியா ஆபாத், ஆபாத் மீன்ஸ் ஹேபிட்டபிள். ரஹீம் रुकने वाले हम स्वय बांगते थे और स्वय हम अपने बंधन तोड़ चले. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போது இதனுடைய எக்ஸ்பிளனேஷனை பார்த்துருவோம். அக்கார்டிங் டு த போயட், திஸ் வேர்ல்ட் இஸ் எ பெக்கர். இட் இஸ் நாட் ஹாவ் எ வெல்த் called love, but poet go on loving freedom everywhere with complete freedom, because poet considered the whole world as their own. Hence they are free from bondage despite so much love.
The painful sign of not being able to become a successful world person is in his heart, and this burden is his failure. According to the poet, there is no one else in the world. They say that they themselves were bound in these bonds, and by breaking these bonds themselves, they are going ahead and they are happy with this and want to keep going forever. இதனுடைய தமிழாக்கத்தை பார்த்துருவோம். கவிஞரின் கூற்றுப்படி இந்த உலகம் ஒரு பிச்சைக்காரர் நாடு என்றும் அதற்கு காதல் என்று ஒரு செல்வம் இல்லை என்றும் அவர்கள் முழு சுதந்திரத்திடனும் எல்லா இடங்களிலும் கொள்ளையடிக்கிறார்கள். ஏனென்றால் கவிஞர்கள் உலகம் முழுவதையும் தங்கள் சொந்தமாக கருதுகிறார்கள். எனவே அவர்கள் அடிமைத்தளத்திலிருந்து விடுபட நினைக்கிறார்கள். இவ்வளவு அன்பு இருந்த போதிலும் ஒரு வெற்றிகரமான உலக நபராக மாற முடியாமல் போனதால் வலியின் அறிகுறி அவர்களது இதயத்தில் உள்ளதாக கவிஞர் கூறுகிறார். இந்த சுமை, அவரது தோல்வி, இவை இரண்டும் அவர்களின் இதயத்தை பாதித்ததாகவும் கவிஞர் கூறுகிறார். கவிஞரின் கூற்றுப்படி உலகில் வேறு யாரும் இல்லை. இந்த பிணைப்புகளில் தாங்களே உடைப்பதன் மூலமாகவும் அவர்கள் முன்னேறி வருகிறார்கள். அவர்கள் இதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறுகிறார்கள். என்றென்றும் இந்த உலகத்தில் இருக்க விரும்புவதாகவும் கவிஞர் இந்த கவிதையின் மூலம் கவிஞர்களின் உலகத்தை பற்றி நமக்கு விரிவாக கூறியுள்ளார்கள். ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டான்ஸாவோட போயத்தை கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். நம்ம இப்போது ஃபஸ்ட்டு பார்த்த 2 ஸ்டான்ஸாவோட நியூ வேர்ட்ஸ் மீனிங்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நல்லா கவனித்து பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒன் ஜக், சன்சார், வேர்ல்டு. சக்கர், திருப்த ஹோக்கர், சாட்டிஸ்ஃபைடு. பாவ், ஏக்ஸாஸ், சென்டிமெண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அடுத்த 2 ஸ்டான்ஸாவோட நியூ வேர்ட்ஸ் மீனிங்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் பிக் மாங்கி, பிக் கிரியோம் அதாவது பெக்கர். ஸ்வச்ச, ஆஜாத், ஃப்ரீடம். உர், ஹிருதய, செஸ்ட். ஆசஃபலதா, ஜோ சஃபல் ந ஹோ, ஃபெயிலியர். பார், போஜா, வெயிட். ஓகே. ஆபாத், பஸ்னா, ஹேபிட்டபிள். ஸ்வய, குத், செல்ஃப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் நீட்டாக ஏற்கனவே ஃபஸ்ட்டு 2 ஸ்டான்ஸாவோட மீனிங்ஸை எழுதியிருப்பீங்க. அதனுடைய கண்டினியூட்டிவாக இன்றைக்கி கொடுத்துருக்கிற மீனிங்ஸையும் கிளாஸ் ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு அதை நல்லா மெமரி பண்ணிவிடுங்க. இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.